அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்திலே எங்கள் எல்லோரையும், மனிதர்களாகிய எங்கள் எல்லோரையும் படைத்து நாங்கள் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். எங்களை படைத்தது மாத்திரமல்ல, நாங்கள் சாப்பிட வேண்டும், நாங்கள் குடிக்க வேண்டும், நாங்கள் உடுக்க வேண்டும், எங்களுக்கு இல்லிடம் தேவை, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறான். காற்றை தந்திருக்கிறான், நீரை தந்திருக்கிறான், வெளிச்சத்தை தந்திருக்கிறான், சூரியன், சந்திரன், வானங்கள், பூமி, இப்படியெல்லாம் படைப்புகளை எல்லாம் படைத்திருப்பது எங்களுடைய தேவைக்காக. ஹலக்கலக்கும், உங்களுக்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே இருக்கின்ற படைப்பினங்களை எங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி தந்திருக்கிறான். சஹரலக்கும், நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வாறு வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுடைய பணம். இந்த உலகத்திலே மனிதன் எல்லா வகையான அடிப்படையான தேவைகளையும் நிறைவு செய்து கொள்வதற்கு அவனுக்கு தேவைப்படுவது சொத்து செல்வம், பணம் என்பதாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த சொத்து செல்வங்களை பற்றி சொல்லுகின்றான். லா துஅது சுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். உங்களிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரமாக, ஃபவுண்டேஷனாக, அடிப்படையாக இருக்கின்ற சொத்து செல்வங்கள் இருக்கின்றனவே, அவற்றை நீங்கள் யாரெல்லாம் அவற்றை பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்களோ, பயன்படுத்துவதற்குரிய அந்த சக்தி இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். இங்கு இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, சொத்து செல்வங்கள் என்றால் அவை மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படையான அம்சங்கள். மனிதன் வாழ்க்கையிலே அவை இல்லாமல் வாழ முடியாது. இரண்டாவது, அப்படிப்பட்ட முக்கியமான சொத்து செல்வங்களை நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அந்த சொத்து செல்வங்களை பயன்படுத்துவதற்குரிய தகுதி இல்லாமல் இருக்கிறார்களோ, உதாரணமாக மடையர்கள் இருப்பார்கள், பைத்தியக்காரர்கள் இருப்பார்கள், அல்லது சிறு பிள்ளைகள் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏனென்றால் சொத்து செல்வங்கள் என்றால், பணம் என்றால் அவை மனிதனுக்கு அவசியம் தேவைப்படுகின்றன. அவற்றை மனிதன் வீணாக்க கூடாது, பொருத்தமில்லாதவர்களுடைய கையிலே அவற்றை கொடுக்க கூடாது என்பதனால் அவற்றை நீங்கள் அப்படியானவர்களுக்கு கொடுத்து வீணடித்து விட வேண்டாம் என்ற கருத்திலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆனுடைய வசனத்தின்படி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக, அஸ்திவாரமாக இந்த சொத்து செல்வங்களை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்வதிலிருந்து, இந்த சொத்து செல்வங்கள் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று மனிதன் சாப்பிட வேண்டும், அவனுக்கு குடிக்க வேண்டும், அவனுக்கு உடுப்பு தேவை, அவனுக்கு பாதுகாப்பான ஒரு வீடு தேவை, அவன் தொழில் செய்வதற்கு பணம் தேவை, அவன் மருந்தெடுப்பதாக இருந்தால் பணம் தேவை, அவன் பயணங்கள் போவதாக இருந்தால் அவனுக்கு பணம் தேவை என்ற வகையிலே பணம் இல்லாமல், சொத்து செல்வம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியாது. மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாங்கள் இஸ்லாத்தை வாழ வைப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்களையும் உங்களுடைய உயிர்களையும் பயன்படுத்தி இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், நீங்கள் முஜாஹதா செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் உலகத்திலே இன்று மிக மோசமாக தாக்கப்படுகிறது. மிக மோசமாக இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தை வாழ வைப்பதாக இருந்தால், இஸ்லாத்தை ஒரு ஜீவ சக்தியாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதாக இருந்தால், முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் கட்டாயமாக சொத்து செல்வங்கள், பணம் தேவைப்படுகிறது. இன்று காசாவிலே, பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் படுகின்ற அவஸ்தைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அனாதைகளாக, ஏழைகளாக, உயிர்களை இழந்தவர்களாக, நில புலன்கள் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பாதுகாப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு சொத்து செல்வங்கள் தேவைப்படுகின்றன என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வாழ்க்கையிலே மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு, மற்ற மக்களிடத்திலே கையேந்தாமல் வாழ்வதற்கு, தலை குனியாமல் வாழ்வதற்கு, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு, சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அவனுக்கு வீடு தேவை, அவனுக்கு பணம் தேவை, சொத்து செல்வங்கள் தேவை என்ற விஷயத்திலே குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைய ஆதாரங்கள் இருப்பதை பார்க்கலாம். எனவே ஒரு மனிதன் உழைக்காமல் இருக்கக்கூடாது, சொத்து செல்வங்களை தேடாமல் இருக்கக்கூடாது. அஷரத்துல் முபஷரா எனப்படக்கூடிய சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சிரேஷ்டமான சஹாபாக்களும் பணக்காரர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு சுவர்க்கம் என்பது உலகத்திலேயே சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. அதற்கான காரணம் அவர்கள் பணக்காரர்கள் என்பதனால் அல்ல, அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவழித்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொடுத்தார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், அனாதைகளுக்கு கொடுத்தார்கள், அடிமைகளை விடுதலை செய்தார்கள். இப்படியாக அவர்கள் செலவு செய்ததன் காரணமாக, அந்த பணத்தின் மூலமாக அவர்கள் முஜாஹதா செய்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்கு சுவர்க்கம் கிடைத்தது. அவர்கள் பணக்காரர்களாக இருந்த அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதிஸ் சுஃபுலா, கீழே இருக்கின்ற கரத்தை விடவும் மேலே இருக்கின்ற கரம், கைதான் சிறந்தது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் கொடுப்பவர்களாக இருக்கின்ற அளவுக்கு நாங்கள் சுய தேவை பூர்த்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு வசதியானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஏழ்மையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு, அதாவது அல்லாஹ்வை நிராகரிப்பதனை விட்டும், அல்லாஹ் என்னுடைய வறுமையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். வறுமை என்பது ஒரு பிரச்சனைக்குரியது என்பதனால் நாங்கள் வசதி உள்ளவர்களாக, வாய்ப்புள்ளவர்களாக இருப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் சகோதரர்களே, ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். பணம் சேகரிப்பவர்கள், சொத்துக்களை சேகரிப்பவர்கள், அவர்கள் கடைகளை வைத்திருக்கலாம், அவர்கள் காணிகளை வைத்திருக்கலாம், ஒரு வீட்டுக்கு பல வீடுகளை வைத்திருக்கலாம், ஒரு வாகனத்துக்கு பண வாகனம் வைத்திருக்கலாம், கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது, பணக்காரர்களாக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த சொத்தும் செல்வங்களும் பணமும் இந்த வாய்ப்புகளும் வசதிகளும் எங்களுக்கு தரப்பட்டிருப்பது சோதனைக்காக. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவற்றை பற்றி விசாரிப்பான் என்ற அந்த ஸ்பிரிச்சுவல் வியூ, அந்த அடிப்படையான அந்த ஆன்மீக கண்ணோட்டம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் நாளை மறுமையிலே இந்த சொத்து செல்வங்களோடு போகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களிடத்திலே கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற சொத்து செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய ஃபித்னாக்கள், சோதனைகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கிறதா, சொத்து செல்வம் உள்ளவனாக அவன் இருக்கின்றானா, அவன் ஒரு பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறானா என்றால் அவன் முதலாவது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். இரண்டாவது, இது எனக்கு தரப்பட்ட ஒரு சோதனை என்று அவன் பார்க்க வேண்டும். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமையிலே நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நிஅமத்துக்கள் தொடர்பாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று, கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே சில வகையான கேள்விகளை எங்களிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்பான். அந்த கேள்விகளுக்கு திருப்திகரமான பதிலை நாங்கள் கொடுக்காமல் எங்களுடைய கால்களை விட்டும் அந்த இடத்தை விட்டும் நகர்த்த முடியாது என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு கேள்விதான், உனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த சொத்து செல்வங்களை நீ எந்த வழியிலே சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவழித்தாய் என்று கேட்பான். அதாவது வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, எந்த வழியிலே நீ திரட்டினாய், எந்த வழியிலே அதனை செலவழித்தாய் என்று கேட்பான். எனவே யாரெல்லாம் சொத்துக்களை, பணத்தை மற்றுமுண்டான விஷயங்களை திரட்டுகின்றார்களோ அவர்கள் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், என்னை ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு காட்ட வேண்டும். ஹலாலான முறையில் தானா திரட்டினேன், ஹராமான முறையில் திரட்டினேனா என்ற கேள்விக்கு நாளை பதிலை சொல்ல வேண்டியிருக்கு. பொது சொத்துக்களை அபகரித்து
தங்களுடைய சொத்துக்களை திரட்டுபவர்கள் இருக்கிறார்கள், வட்டி எடுத்து திரட்டுபவர்கள் இருக்கிறார்கள், லஞ்சம் எடுத்து கொடுத்து திரட்டுபவர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து திரட்டுபவர்கள் இருக்கிறார்கள், பொய் சொல்லி களவு சொல்லி ஏமாற்றி பிரிவுபடுத்தி தங்களுடைய சொத்துக்களை திரட்டுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும் இவர்களுக்கு மௌத் இருக்கிறது என்று. இவர்கள் நினைத்துக் கொள்ளட்டும் இவர்களுடைய ஒவ்வொரு சதம் சம்பந்தமாகவும் அல்லாஹு தாலா நாளை விசாரிக்க இருக்கிறான் என்ற அந்த உண்மையை அவர்கள் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே சொத்து செல்வங்கள் எங்களிடத்திலே இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த சொத்து செல்வங்களை முதலாவது விஷயம் எப்படி திரட்டினோம் என்பது சம்பந்தமாக உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு சதமும் இல்லாமல் தான் வந்தோம். ஒரு வீடும் இல்லை, ஒரு வாகனமும் இல்லை. இந்த உலகத்திலிருந்து போகின்ற பொழுதும் வெறுமனே ஒரு வெள்ளை துணியோடு மாத்திரம் தான் போவோம். அதற்கிடையில் எங்களுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு டேலண்டை தந்தான், ஸ்கில்ஸை தந்திருக்கின்றான். அவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பகுத்தறிவை தந்திருக்கிறான். அவற்றையெல்லாம் தந்தவன் அவன். அவன் எங்களிடத்திலே தந்திருப்பது ஒரு சோதனைக்காக. அவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் மிக கவனமாக. எனவே திரட்டிய வழிகளை பற்றி அடிக்கடி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துன்யா கதிரத்துன் வ ஹுல்வத்துன். இந்த உலகம் இருக்கிறது, இது மிகவும் பசுமையானது, மிகவும் சுவையானது, ருசியானது. பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார்கள் என்று. இந்த உலகத்தை பார்த்தால் அது பச்சை பசேல் என்று இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது. அதிலே அனுபவிக்கக்கூடிய பல இன்பங்கள் காணப்படுகின்றன. நிச்சயமாக இந்த உலகத்திலே உங்களை அவற்றை பராமரிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறார். இந்த கட்டடங்கள், இந்த வாகனங்கள், இந்த வீடு வாசல்கள், இந்த சொத்து சுகங்கள், இந்த பணங்கள், இவற்றையெல்லாம் எங்களுக்கு அவன் தந்து நாங்கள் பராமரிப்பாளர்களாக அவற்றினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறோமே தவிர உண்மையான சொந்தக்காரர்கள் அல்ல என்பதை அடிக்கடி நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா உடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஹதீஸை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அது மிகவும் பசுமையாக இருக்கிறது, அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிலே உங்களை பொறுப்புதாரிகளாக நியமித்திருக்கிறான். ஃபயன்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள், எப்படி செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கின்றான். ஃபத்தகுத் துன்யா, நீங்கள் இந்த துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், இன்று உலகத்திலே இருக்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் இந்த சொத்து செல்வங்களை தெய்வமாக பூஜிக்கிறார்கள். அவர்கள் அந்த பணத்தையும் சொத்துக்களையும் அவர்கள் இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விடுகிறது, அவர்களுடைய சீனி கூடி விடுகிறது, அவர்கள் விரக்தி அடைகிறார்கள். இதுதான் எங்களுடைய உலகம் என்று அவர்கள் அந்த உலகத்திலே தங்களுடைய சிலையாக, தங்களுடைய தெய்வமாக, தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் பூஜித்து வந்ததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு விரக்தி நிலைக்கு அவர்கள் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் ஒரு மோமின் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே தான் போய் சேர இருக்கிறோம் என்று மிக நிம்மதியாக நிம்மதி பெருமூச்சு விடுவானே தவிர தன்னிடத்திலே வந்திருக்கின்ற சொத்துக்கள் தன்னை விட்டும் அகலுகின்ற சந்தர்ப்பத்திலே அவன் விரக்தி அடைப்பவனாக நிச்சயமாக இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஏழ்மை வந்து விடுவதனை பற்றி நான் பயப்படவில்லை. நிச்சயமாக நான் பயப்படுவதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சொத்து செல்வங்கள் தாராளமாக கிடைத்து அதற்கு பின்னால் அன் துபுஸத் அலைக்குமுத் துன்யா கமா புஸித்தத் அலா மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு எவ்வாறு துனியா சர்வசாதாரணமாக விரிவாக கிடைத்ததோ அது போன்று கிடைத்து கமா அஹ்லக்கத்தும், அந்த சொத்து செல்வங்களை அவர்களை அழித்து விட்டன, அது போன்று அந்த சொத்து செல்வங்கள் உங்களை அழித்து விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏழையாக இருப்பவன் பாவம் செய்வது குறைவு, ஆனால் பணக்காரனாக இருப்பவனை பொறுத்தவரையிலே அவனுடைய உள்ளத்திலே 1000 ஆசைகள் இருக்கும். அவன் அவற்றை எப்படியெல்லாம் செலவழிக்க அவன் முயற்சி செய்வான், ஹராத்திலே செலவழிக்க முயற்சி செய்வான், வீண் விரயம் செய்வான்,
பாவம் செய்வதற்கு அவனை அது தூண்டும். ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அவனுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஏழ்மையை நான் பயப்படவில்லை, ஆனால் உங்களுக்கு இந்த துனியாவுடைய சொத்துக்கள் சர்வசாதாரணமாக கிடைத்து அவை உங்களை மயக்கி உங்களை எல்லாம் அழித்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன். அந்த பயம்தான் எனக்கு இருக்கிறது என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். உங்களுடைய கைகளிலே கையடக்க தொலைபேசி இருக்குமாக இருந்தால் அவை அனைத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி அல்லது சைலன்ஸ் மூடிலே போட்டு அல்லது நீங்கள் வேறொரு வகையிலே அதனை அப்புறப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நாங்கள் வந்திருப்பது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துவதற்கு. உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த ஹுதுபாவிலே நீங்கள் செலுத்த வேண்டும். தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஜும்மாவுடைய தினத்திலே ஃபைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய திக்ருக்காக வேண்டி விரைந்து செல்லுங்கள். வதருல் பை, உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். பள்ளிக்கு வருவது எங்களுடைய நன்மைகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்வதற்கு, நாங்கள் பள்ளிக்கு வருவது அல்லாஹு தஆலாவை ஞாபகப்படுத்துவதற்கு. நாங்கள் இன்னும் கையடக்க தொலைபேசியிலே பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் மற்றும் உண்டான ஏனைய வகையிலும் நாங்கள் சம்பந்தப்பட்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹு தஆலாவை கணக்கெடுக்கவில்லை, நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மலக்குகள், நன்மையை எழுதி கொண்டிருக்கின்ற மலக்குகளை நாங்கள் பொருட்படுத்தவில்லை என்பது அர்த்தமாக இருக்கிறது. எங்களுடைய துனியாவுடைய ஆசை, எங்களுக்கு மீடியாவிலே இருக்கின்ற மோகம் எங்களை பள்ளிக்குள் கூட இருக்க விடவில்லை என்றால் நாங்கள் வணங்குவது எங்களுடைய ஹேண்ட்போனை தவிர வேறு எதிர்வாகத்தான் இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால் ஃபைதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்திலே உங்களுக்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் இந்த தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சொத்து செல்வங்கள் இருக்கின்றனவே அவற்றின் மீது இருக்கின்ற பற்றும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த தொழுகைக்காக பள்ளிவாயிலுக்கு விரைந்து வருவதற்கு கூட மனது விடுவதில்லை. நாம் எமது வேலை தலங்களிலே இருந்து தொழுது கொண்டிருக்கின்றோம். நாம் சில நேரங்களில் எங்களுடைய தொழுகையை நாங்கள் பிற்படுத்துகின்றோம் அல்லது பொடுபோக்காக இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு அல்லாஹ்வை விடவும் அவனுடைய திக்ரை விடவும் எங்களுடைய பணமும் எங்களுடைய வியாபாரமும் கொடுக்கல் வாங்கல்களும் பெரியதாக இருக்கின்றன என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், சொத்து செல்வங்களை அதிகமாக திரட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே, அந்த ஆசைதான் உங்களை எல்லாம் பராக்காக்கிவிட்டது. நீங்கள் நெக்லிஜென்ஸோடு இருப்பதற்கு, நீங்கள் பொடுபோக்காக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் உங்களுடைய சொத்து செல்வங்கள் தான். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் சகோதரர்களே, சொத்து செல்வங்களை வைத்திருப்பதில் எந்த விதமான தப்பும் தவறும் கிடையாது. ஆனால் அதனை கையிலே வைத்திருக்க வேண்டுமே தவிர உள்ளத்திலே வைத்திருக்க கூடாது. கையிலே வைத்திருப்பதுதான் முஸ்லிமுடைய பண்பு. உள்ளத்திலே வைத்திருப்பதன் காரணமாகத்தான் ஹய்யா அலஸ் ஸலா என்று தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பள்ளி வாயிலுக்கு வருவதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது. யாரெல்லாம் தங்களுடைய வேலை தலங்களிலே இருந்து கொண்டு இங்கு பாங்கு சொன்னதற்கு பின்னால் தங்களுடைய வேலை தலங்களிலேயே முசல்லாக்களை போட்டு தொழுது கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய ஈமானை பற்றி அவர்களே சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்காக வேண்டி வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றிக்காக வேண்டி வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், இந்த தூக்கத்தை விடவும் தொழுகை சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எதனை செய்ய வேண்டுமோ அதுதான் இபாதத். ரமலானுடைய கடைசி பத்திலே என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இத்திகாஃப் இருக்க வேண்டும், அமல்களிலே ஈடுபட வேண்டும், அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக. பாங்குடைய ஓசை கேட்டால் உடனடியாக வியாபாரத்தை நிறுத்திவிட்டு இந்த பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும். அவன் தான் பேலன்ஸான மூமினாக இருக்கின்றான். இல்லாவிட்டால் அவன் அன்பேலன்ஸான மூமின். அவனிடத்திலே சமநிலை தன்மை கிடையாது. அவனிடத்திலே ஆத்மீகத்துக்கும் லௌகீகத்துக்கும் இடையிலே சமநிலை தன்மை கிடையாது. அவன் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய சொத்துக்களையும் வியாபாரத்தையும் மேலாக கருதுகின்றான். அப்படியாக
அந்த பாங்கு ஒலிக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தை விட்டு வராமல் தொடர்ந்தும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தில் வஃபாத்து வந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் நாளை கியாமத்திலே எப்படி சொல்லி அல்லாஹ்விடத்திலே தப்புவோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சொத்து செல்வங்களை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், திர்ஹமுடைய அடிமை நாசமாக போகட்டும், தீனாருடைய அடிமை நாசமாக போகட்டும். எத்தனையோ பேர் தங்களுடைய பணத்தை கட்டுக்கட்டாக பார்த்து கொண்டிருப்பதிலே இன்பம் அடைகிறார்கள். தங்களுடைய வாகனத்தையும் தங்களுடைய கட்டடங்களையும் தங்களுடைய நிலப்புலன்களையும் பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற அந்த குர்ஆனுடைய அந்த சூறாவை நாங்கள் எடுத்து பார்த்தால், யாரெல்லாம் புறம் பேசுகின்றானோ, யாரெல்லாம் மற்றவர்களை சாடை காட்டி பழித்துரைக்கின்றானோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு நாளை மறுமையிலே வயல் எனப்படக்கூடிய நரகம் காத்திருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா, அவன் தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் திரட்டி அதனை எண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். வயஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய சொத்து செல்வங்கள் தன்னை இந்த உலகத்திலே நீடூடி வாழச் செய்து விடும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த மனிதனை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இது மூமின்களுடைய பண்பு அல்ல. 4 வகையான பண்பு. முதலாவது, புறம் பேசுவது மூமின்களுடைய பண்பல்ல. மற்றவர்களை சாடை காட்டி அவர்களை பழித்துரைப்பது மூமின்களுடைய பண்பல்ல. அதே நேரம் தன்னுடைய சொத்து செல்வங்களை எந்த நேரமும் கணக்கிட்டு எண்ணிக்கொண்டு அதன் மீது மோகம் கொண்டிருக்கின்றானே, அப்படிப்பட்டவனும் ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக, யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் தன்னை நீடூழி காலம் இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானே, இப்படிப்பட்ட 4 பண்புகளையும் கொண்டிருக்கின்ற மனிதனை பொறுத்தவரையிலே அவனுக்கு வயலுன், நாளை மறுமையிலே நாசம் இருக்கிறது. இந்த நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த சீல், இரத்தம் போன்றவற்றினால் ஓடக்கூடிய ஆறில் தான் இந்த மனிதன் போடப்படுவான் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரத்தில் வஃபாத்து வரும் என்று சொல்ல முடியாது. நாம் எந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த சொத்துக்கள் எங்களுடைய எதிரிகளாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். கேன்சருக்காக வேண்டி வைத்தியம் செய்த டாக்டரும் உலகத்திலிருந்து மறைந்து போகிறார். அண்மை காலத்திலே நாங்கள் இந்தியாவிலே கேள்விப்பட்டோம், சுமார் 16,000 ஹார்ட் சர்ஜரி செஞ்ச ஒரு சர்ஜன் அவர் ஹார்ட் அட்டாக்கினால் இறந்து போன வரலாற்றை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை இந்த உலகத்தில் இருந்து எப்படியெல்லாம் எடுக்க முடியும் என்று நினைக்கின்றானோ, அவன் எவ்வளவு பெரிய வைத்தியனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த நேரமும் அல்லாஹு தஆலாவோடு எங்களுடைய உள்ளம் கொழுவப்பட்டதாக இருக்க வேண்டும். எங்களுடைய ரப்பு மாத்திரம்தான் நித்தியமானவன், நிரந்தரமானவன். எங்களுக்கு இருக்கின்ற சொத்து செல்வங்கள் நீர்க்குமிழிக்கு ஒப்பானவை என்ற அந்த உண்மையை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பள்ளிவாயிலே இருக்கின்ற அடியார்களை பற்றி சொல்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அந்த பள்ளிவாயிலுக்கு தொழுகைக்காக வேண்டி, அமல் இபாதத்துக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல்களோ அவர்களை தொழுகையை விட்டும் பராக்காக்கி விடாது என்று சொல்லுகிறார். எந்த மனிதனுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அவனை தொழுவதை விட்டும் தடுக்கிறதோ அவன் சஹாபா சமூகத்தை தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதாக சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழாமல் இருக்கிறார்களோ, தொழுகையை உரிய முறையில் கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே காரூனோடு ஹாமானோடு ஃபிரௌனோடு எழுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையிலே அலட்சியம், தொழுகையிலே கவனஈனம், தொழுகையிலே பொடுபோக்கு, தொழுவத்துக்கு மிச்சம் மிகப்பெரிய சோம்பரம் இருக்குமாக இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்கள் காரூனோடு ஹாமானோடு ஃபிரௌனோடு எழுப்பப்படுவார்கள் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற முஹத்திஸுகள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதனுடைய சொத்து செல்வங்கள் அவனுடைய தொழுகையை விட்டு அவனை தடுத்ததோ அவன் காரூனோடு எழுப்பப்படுவான். எந்த மனிதனுடைய அமைச்சர் பதவி
அவனுடைய அரச உத்தியோகம் அவனை தடுத்ததோ தொழுகையை உரிய முறையிலே பேணுவதற்கு அவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான். எந்த மனிதனுடைய ஆட்சி அதிகாரங்கள் அவனை தொழுகையை உரிய முறையிலே பேணுவதற்கு தடையாக அமைந்ததோ அந்த மனிதன் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான் என்று உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பணம் எங்களுக்கு தேவை, சொத்து செல்வங்கள் எங்களுக்கு தேவை. ஆனாலும் அவற்றை எமது உள்ளத்திலே வைத்து பூஜிக்கின்ற அளவும், அவற்றை நாங்கள் வணங்குகின்ற அளவும், அவற்றின் மீது அளவு மீறிய மோகம் கொள்கின்ற அளவுக்கு அந்த சொத்துக்களை நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொத்து செல்வங்களை வைத்திருப்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது. இந்த நாட்டிலே வறுமை தாண்டவமாடுகிறது. மக்கள் அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். எமது சில தனவந்தர்கள் தங்களுடைய திருமண வைபவங்களை 5 நட்சத்திர ஹோட்டல்களிலே எடுக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே இவர்களுடைய சொத்து செல்வம் சம்பந்தமாக விசாரிக்கப்படுகின்ற பொழுது இந்த நாட்டிலே நேற்று நான் வாசித்த ஒரு தகவலின்படி 27% மக்கள் இந்த நாட்டிலே தங்களுடைய அன்றாட உழைப்பை தங்களுடைய சாப்பாட்டுக்கு மாத்திரமே செலவு செய்கிறார்கள். வேறு செலவுகளை செய்வதற்கு அவர்களுக்கு முடியாது என்ற கட்டத்தை இந்த நாட்டு மக்களில் 27% அடைந்திருப்பதாக நேற்றைய பத்திரிகை செய்தி சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாப்பிடுவதற்கு மாத்திரம், உடுப்பு வாங்குவதற்கு காசில்லை, எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டுவதற்கு காசு இல்லை, தண்ணீர் பில்லை கட்டுவதற்கு காசு இல்லை, பயணம் போவதற்கு காசில்லை, மருந்து வாங்குவதற்கு காசில்லை. அன்றாடம் சாப்பிடுவதற்கு மாத்திரம்தான் அவர்களுடைய வருமானம் போதிய அளவாக இருக்கிறது என்று அண்மை காலத்து ஆய்வுகள் இந்த நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் இந்த நெருக்கடியான நிலை தொடரலாம். இப்படியான சந்தர்ப்பத்திலே யாரெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, வீணடிக்கிறார்களோ, இவ்வாறு ஊதாரித்தனம் செய்கின்றார்களோ, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக யார் இந்த சொத்துக்களை வீணடிக்கிறார்களோ, இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஒவ்வொரு சதத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே காரணம் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக என்று சொல்லிவிட்டேன், இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், அன்னை காலத்திலே பலஸ்தீனிலே எமது முஸ்லிம்கள் படுகின்ற அவஸ்தை கஷ்டம். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயற்படுகிறார்களோ அவர்களுடைய உற்பத்திகளை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும், பாய்காட் பண்ண வேண்டும். அவ்வாறு செய்ததனால் எமது எதிரிக்கு கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டு அவன் தலைகீழாக மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச தியாகம் அதுவாக இருக்கட்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சொத்து செல்வங்களை நாங்கள் சோதனையாக பார்த்து அதே நேரத்தில் இந்த சொத்து செல்வங்களின் ஊடாக அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே மிகச் சரியான கண்ணோட்டத்தை இந்த சொத்து செல்வங்களை பற்றி தருவாயாக. இந்த சொத்து செல்வங்களை தெய்வங்களாக வணங்குகின்ற அளவுக்கு எங்களுடைய நிலையை மாற்றிவிடாதே. யா அல்லாஹ், உன்னை பற்றி பயந்தவர்களாக, உனக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக. எங்களுடைய சொத்து செல்வங்களை நல்ல துறைகளிலே செலவு செய்வதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு தருவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை எம் அனைவரும்